சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களும் உணர்வுள்ளவர்களாக இருக்க ஜெபியுங்க. எங்கள் இருதயம் உணர்வுள்ளதாக, கர்த்தாவே எங்கள் இருதயத்தை உணர்வுள்ளதாக மாற்றிடலைங்க. ஓகே, இதுக்கு ரூட் காஸ் என்ன? we don't worship and praise God. When we praise, automatically God's power lands on us. You attract God. You bring God's presence here. When you bring God's presence, you start winning. பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போகிறான். அவனால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. எனவே தேவ ஜனமே யோசனை பண்ணுங்க, நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே எப்போதும் அனுதினமும் துதித்து கொண்டு உங்கள் வீட்டை போய் ஸ்டார்ட் பண்ணுங்களேன், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் தன்னால் வெளியே போய்டும். presence of the Lord God will enter your house and automatically the devil, he doesn't have a place there, he will run away. Start praising God, worshiping God all the time. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் நான் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். 34 சங்கீதத்தில் படுகிறோம். எக்காலத்திலும் சோதரிப்பேன், எந்த காலத்திலும், நல்ல காலத்திலும் கெட்ட காலத்திலும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சோர்ந்து போயிடுவோம். பிரச்சனை வந்து ஐயோ நான் இதில் எப்படி துதிக்கிறது? அங்கே யோசுவா என்ன சொல்கிறாரு? அவனை கல் அடிக்கிறதுக்கு முன்னால் கர்த்தரை மகிமைப்படுத்துன்றான். பாரு, எங்களுக்கு ஒரு யாருக்கும் தெரியாது, சொல்லிட்டார் பாரு, நீ மாட்டிக்கிட்டேன்னு. இன்னைக்கு கர்த்தருடைய கணக்கில் எல்லாமே வச்சுட்டு தான் பார்த்துட்டு தான் இருப்பார். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம எண்ணங்கள் சீரணும். ஒவ்வொரு உதாரணத்துக்கு ஒரு let us read Leviticus. Let us turn our Bibles to லேவியர் ஆகமம். ஏன்னா இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லாதீங்க. அந்த காலத்தில் எப்படி அவரை இது கொண்டா அவரை வணங்கி சேவிப்பது என்று சொல்லி போட்டிருக்கோம். ஐ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். God is such a person. ரெண்டாவது வசனம் 19:2. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்களும் பரிசுத்தராயிருங்க. நான் பரிசுத்தர். God wants us to be holy. He expects us to be holy. He expects us to be holy. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ பரிசுத்த தேவனை சேவிக்கிற நாம் பரிசுத்தமாக இருக்கணும். ஏனென்றால் he cannot tolerate sin. ரைட். இதெல்லாம் ஃபிசிக்கல், காட்ஸ் ஃபிசிக்கல் லாஸ். ஓகே, பாருங்க என்ன பண்ணுறாரு? நான் உங்கள் தேவனாய் கர்த்தர். உனக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நீ ஃபிசிக்கலி நல்லா இருக்கணும்னு சொன்னால் உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணு. உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஏன் திருப்பி திருப்பி அதை சொல்கிறாரு? இப்போ நம்ம வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரங்களாம் உண்டாக்குறது இல்லை. ஆனால் நம்ம வார்ப்பிக்கப்பட்ட எந்த விக்கிரத்தை உண்டாக்குறோன்னு சொன்னால் பொறாமை, எரிச்சல், கோபங்கள், புதிய பாட்டில் கூடப்பட்டிருக்கிற அத்தனையும் விற்கிற மாதிரி உட்காந்துருக்குது. இது இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை உண்டாகும். அடுத்தது, கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மனோற்சகமாக செலுத்துங்கள். நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும். 3ஆம் நாள் மட்டும் மீதியானது அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவது. ஒரு நாள் விடலாம், 3 நாள், ஒரு வாரம், இதெல்லாம் வச்சா அது வேற மாதிரி போயிடும். இது சுட்டரிக்கப்படத்தக்கவது. 3ஆம் நாளில் அதில் ஏதாகிலும் புசிக்கப்பட்டால் அருவருப்பாய் இருக்கும். அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினபடியால்
அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்டேல் ஃபுட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்னா செத்து போவான். இதெல்லாம் காட்ஸ் ஃபிசிக்கல் லாஸ். அங்கே க்ளீனாக சொல்கிறார். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுடு. டோன்ட் கவுண்ட் இட். I used to do that in when I was running the farm in Andhra Pradesh. விட்டுட்டு வந்துடுவேன் பேலன்ஸு. அதை ஒரு 5-6 கிலோ இருக்கும் தேரும் அதை எடுத்து அந்த வராங்கல்ல அந்த மீனவ மக்கள், அவங்க எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க. விட்டுடுவேன், ஃபுல்லாக எடுக்க மாட்டேன். அவங்களுக்கு தெரியும் விட்டுடுவேன். I will ask the manager to leave them. They will enjoy and bless. ப்ராக்டிக்கலாக நான் பண்ணியிருக்கேன். இது அதனால தான் சொல்கிறேன், வித் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இல்லை எல்லாத்தையும் வாரு, இதை எடு அதை எடு இதை எடுன்னு சொல்லிட்டு வந்துருந்தா ஒன்றுமே கையில் தங்காது. இதாவது அவனை இதை பார்க்காத. அது என்ன சொல்லுது, அது கருமியாராத. 5 பைசா அவங்ககிட்ட எடுக்க முடியாதுன்னு பெருமையாக நினச்சின்னா 5 பைசா உங்கள்கிட்ட போகலன்னா எதுவுமே வராது, உனக்கு வராது. அதான் இங்கே போட்டிருக்கேன், விட்டு விடு. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உடனே அந்த வார்த்தையை சொல்றாரு, நான் உங்கள் இதெல்லாம் ஃபிசிக்கல் லாஸ். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். பார்த்தீங்களா, பொய் சொல்லி ஆட்டையை போட்டால் ப்ராப்ளம் வரும். வரும்போதே சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள். நான் அதை பற்றி கவலையும் படுறதில்லை, அவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு போயிடுவேன். நடக்க வேண்டியது நடந்துடும். என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக. ப்ராமிஸ் பண்ணாத. இஃப் யூ ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் that is what you are going to promise is absolutely 100% true. Then do it. இதெல்லாம் ஒழிக்கல, இன்னும் இருக்குது. பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணார். In God's account, automatically devil will click this thing and take it out. Why we suffer in this world physically? Because of this. இதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இது ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன். நான் கர்த்தர், பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. செவிடனை நிந்தியாமலும். செவிடனை எத்தனை பேர் நம்ம செதுப்போம். நான் சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்கேன், குருடடுக்கு முன்னாத்தாலே இதெல்லாம் பண்ணியிருப்போம். தெரியாது, நொண்டியை கேலி பண்ணுவோம். இதெல்லாம் தவறு. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு செட் யுவர் செல்ஃப் ரைட் வித் காட். குருடனுக்கு முன்னே தடுக்கல்லை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர். திருப்பி அதை சொல்றார், நான் கர்த்தர். ஐ எம் த ஓனர். ஐ கண்ட்ரோல் எவ்ரிதிங். டோன்ட் டூ திஸ். புதிய பாட்டு காலத்தில் வந்துட்டு என்ன மக்கள் சொல்லுவாங்கன்னா, புதிய காட்டுவாங்க, இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டாரு. இது ஃபிசிக்கல் லாஸ். நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டாரு, பலி காணிக்க ஒழிய பண்ணார். ஓகே, நீ இதுக்கெல்லாம் பலி செலுத்தணும். அந்த காலத்தில் ஹெவி பெனல்ட்டி இருக்குதுச்சு. அதெல்லாம் அதுதான் ஒழிய பண்ணார். அது இயேசு தாங்கிக்கிட்டார். இப்போ அவர் மேலே பாரத்தை வச்சுட்டின்னா திருப்பி போய் செய்யாதே, திருப்பி போய் அந்த தவறை செய்யாத. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். பார்த்தீங்களா, நியாய விசாரணை வரும். நியாய விசாரணை வரும்போது ஒரு என்கொயரி வரும்போது அநியாயம் செய்யாதிருங்க. சிறியவனுக்கு முகதாட்சணம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. பிறனுக்கு நீதியாக நியாயம் தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள்ளே
அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் வேர்ல்டில் இது ரொம்ப அதிகம். இவன் அங்கேருந்து அங்கே மெசேஜ் இப்போ ஹவுஸ் விசிட்டிங்கிற பேரில் எல்லாமே செய்துட்ருப்போம். இங்கே போய் இங்கே இருக்கிறத சொல்லுவோம், அங்கே இருக்கிறத எங்கே சொல்லுவோம், இங்கே இருக்கிறத எங்கே சொல்லுவோம். அவனோட ப்ரைவசி பாதிக்கப்படும். ஸோ அது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஜனங்களுக்குள்ள கோல் சொல்லி திரியாகியாக. பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம். பார்த்தீங்களா, இரத்த பழிக்கு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஏனென்றால் அதை கேட்டால் அவன் நொந்து போய் சப்போஸ் he may commit even suicide, அந்த இரத்தப்படி மேலே வந்து இறங்கும். இப்போ புரியுதா? அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் வேர்ட், வாட் இஸ் த லான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான். வாட் ப்ரைஸ் கிரைஸ்ட் இஸ் பெய்டு ஃபார் அஸ், நம்மளுக்கு செய்திருக்கார். அவர் ரத்தம் சிந்தினது சும்மா இல்லை, இதுக்காக எல்லாத்துக்கும் தான் செய்திருக்காரு. அதனால் ரத்தம் சிந்திட்டார்னு சொல்லிட்டு நம்ம திருப்பியும் அதை செய்யலான்றது இல்லை. யூ ஹேவ் டு obey the law, obey the Lord God.